ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்குள்ள நாளை நம்ம இன்னைக்கு ஜூலை 15. இன்னைக்கு நம்ம கல்வி கண் திறந்த காமராஜரோட பிறந்தநாள் இன்னைக்கு. அதாவது நம்ம கல்வின்னா என்ன அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களோட பிறந்தநாளில் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டிஎம்கேல உள்ளவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேசிப்பாங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கிட்டு போனாங்களா, அவர் பேசியிருக்க பேச்சு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 6 மாதத்தில் மு.க. ஸ்டாலின் அவங்க முதலமைச்சராகிட்டு வருவாங்க அப்படின்ட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு. 6 மாதத்தில் மு.க. ஸ்டாலின் நினைச்சு முதலமைச்சராக வருவார்ன்ட்டு. உதயநிதி அவர்கள் கட்சி வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன். அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக எம்பி டெல்லியில் அமர்வார்கள் அப்படின்றார். திமுக எம்பி டெல்லியில் அமர்வார்கள். இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா ரீப்ளை உங்களுக்கு தாரேன். ஃபஸ்ட்டு விஷயமும் சரி, ரெண்டாவது விஷயமும் சரி, மூணாவது விஷயமும் சரி, ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் உங்களுக்கு ரீப்ளை தாரேன். ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாசிச்சுட்டு அடுத்து ரீப்ளை தரேன். சரி, இப்படி அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் திட்டோட்டமாட்டு, அதாவது ப்ரெஸ் மீட்லாம் பேசுவாங்களா, அப்படி பேசியிருக்கிறாரு. இதில் ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் தமிழகத்தின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க முதலமைச்சராகட்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மாதம்னா நம்ம எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருமா, இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா இப்போ மாற்றிட்டாங்களா, இல்லை அப்படியே இல்லை கேட்குறேன், அந்த மாதிரி இருக்குமா? 6 மாதத்துக்கு ஒருக்கா இப்போ எலெக்ஷன் வரது மாதிரி இருக்குதா? இல்லை, இவர் சொல்லதை பார்த்தா அப்படி தானே இருக்குது. 6 மாதம் அப்போ மக்கள் இழிச்சாயங்கன்ட்டு இவங்க நினச்சிட்டாங்க. அப்படி என்னென்னா இப்போ இந்த தவைக்க அரசு தவைக்கா ஆட்சி அமைச்சிருக்குது. எல்லா கட்சிக்கும், டோட்டல் கட்சிக்கும் வயிறு எரிஞ்சிட்டே இருக்குது. நீங்கள் நிறைய சேனல்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அண்ணன் சாட்டை எண்ணெய் சேனலெல்லாம் பார்க்கலாம் ஃபுல்லாட்டு. விஜயை பற்றி தப்பு பேசணுன்னா அது சாட்டை எண்ணெய் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். விஜய் ஹேட்டர்ஸு நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னா சாட்டை எண்ணெய் சேனலில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு மீட்டிங்கில் நம்ம சீமான் அண்ணன்னு சொல்லியிருந்தார். அது எப்படின்னா அந்த பேனா உடைப்பேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அடுத்து ஏதோ ஒரே ஒரு பாட்டு ஒன்று பாடியிருந்தது, கள்ளத்தனம். அந்த பாட்டை நம்ம சீமானன்னு பாடியிருந்தார். ஆனால் இப்போ எல்லோரும் க்ளோஸாக இருக்காங்க. இப்போ திருமாவளவன் அவர் இனத்தம்பருக்கு பேசியிருந்தார். இப்போ கடைசியில் திருமாவளவன் அண்ணன் வெளியே, அண்ணன் சீமான் அவர்கள் உள்ள. இப்போ காரணம் என்ன? எல்லாம் பணம் தான். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏதோ மக்களை ஏமாந்து ஒரு சீட்டு வரை அவருக்கு கொடுக்கல. அந்த சட்டமன்றத்துக்குள்ளே ஏறதுக்கு மக்களை அவருக்கு ஒரு சீட்டு வரை கொடுக்கல. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு கிடைக்காது. கிடைச்சிக்கிடாது. இவனை பண்ணது எல்லாமே இவனை மக்களை கிறுக்கனாக்கிட்டு இருக்கானு. மக்களை பார்த்தா இவங்களுக்கு எப்படியோ தெரியுது. மக்களை கிறுக்கனாக்கிட்டு இருக்கானு. பார்த்துடுங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்போ நம்ம அண்ணன் எப்படி சொல்லியிருக்காரா, உதயநிதி ஸ்டாலின் கட்சி நடத்துவார். அவர் சொல்லட்டா. இப்போ தற்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், நம்ம தளபதியை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இவர் திருச்சிக்கு போனால் இப்படி பேசியார், பெரம்பூர் போனால் இப்படி பெரம்பூர் போகல, ஜெயிச்ச தொகுதிக்கு போகல, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஆனால் நம்ம அண்ணனே சேப்பாக்கத்தில் ஜெயிச்சிருக்காரு. அங்கே இது வரைக்கும் அண்ணனே போகலையே. அண்ணன் போன இடங்களெல்லாம் பற்றி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு அண்ணன் உதயநிதி அண்ணன் எங்கெங்கெல்லாம் போயிருக்காருன்ட்டு லைட்டாக பார்த்துட்டு வந்துடும். அண்ணன் துபாய்க்கு தப்பி ஓட்டம் அந்த மாதிரி ஒரு செய்தி ஒன்று கிளம்பி விட்டோம். துபாய் போயிருக்காரு, லண்டன் போயிருக்காரு இந்த இதில். ஆனால் அதில் இருக்க சேப்பாக்கத்தை அண்ணன் போகல. வேறு அது போக அண்ணன் 2 டைமு சட்டசபையில் ஓடி போயிருக்காரு. அப்படி நடந்திருக்கு. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ சட்டசபையில் நடக்க எல்லாமே நேரடி லைவில் ஓடும். முன்னாடி உள்ள ஆட்சி காலத்தில் அப்படி கிடையாது. இப்போ இது நம்ம தாவைக்க அரசு அது நமக்கு ஒரு பெனிஃபிட். நம்மளே நேரடியாகிட்டு பார்க்கலாம், லைவில் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ணன் அப்படி திமுக எம்பி டெல்லியில் அமர்வார்கள். ஆமாம், டெல்லியில் தான் அமர்வார்கள். உங்களுக்கு தெரியும். அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் தலைமறைவு. வேறு வேலு அண்ணன் இங்கே அவர் இந்த ரைட்டில் அண்ணன் சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போயிருக்காரு. வேலு அண்ணன் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்களா. வேலு அண்ணன் அங்கே போயிருக்காரு. அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் தலைமறைவு. ஊழல் கிங்குகள்லாம் எங்கெங்கே ஓட்டோன்னு தெரியல. இவர் இப்படி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம அண்ணனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே இழுத்து போயிட்டாங்கல்ல. நினச்சி பாருங்க, அண்ணன் இப்படி சொல்லியிருக்காரு. திமுக எம்பி டெல்லியில் அமர்வார்கள். ஆமாம், டெல்லியில் தான் அமர்வார்கள். அதுக்கிடையில் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் விஜய்க்கு முட்டு கொடுக்காங்க அப்படின்ட்டு நமக்கே நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸே நீங்கள் நம்ம வீடியோலாம் பாருங்களேன், நிறைய கமெண்ட்ஸ் வந்துருங்க. அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு முட்டு கொடுக்காரு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கிடையாது நண்பா. அடுத்த போட்டியே வந்து ரெண்டே கட்சிக்கு தான். இந்த நம்ம வீத லீடர்ஸுக்கும் நம்ம தாவேக்கா அரசுக்காரன் தான் பெரும்பாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம இப்போ உள்ள தாவேக்கா அரசு வந்து இதெல்லாம் கஷ்டம். அதாவது இப்போ அதிமுகவில் உள்ளவங்கெல்லாம் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுபோக அண்ணன் சீமான் அவர்கள் வேறு உள்ளே வந்திருக்காரு. அண்ணனை வேறு இடைத்தேர்தலில் நிற்க வைக்க போகிறாங்களாம். என்னத்துக்கு அண்ணன் ஏற்கனவே பல வருஷம் 3 எலெக்ஷனாக அண்ணன் கேவலப்பட்டாச்சு. என்ன அடுத்தாலே என்ன செய்வாங்க, மக்கள் சாணி உருட்டி அண்ணனுக்கு மண்டையில் அடிப்பாங்க. அதான் நடக்கும். இந்த சிவகாசி படத்தில், தளபதி சிவகாசி படத்தில் இந்த ஒரு சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சாணி இறைச்சி ஊற்றுவாவில் அந்த மாதிரி தான் அண்ணன் தலையில் ஊற்றுவாங்க. அதுக்கு பிறகு தான் அண்ணன் அதுக்கப்புறம் திருந்த மாட்டார். ஏன்னா அண்ணனுக்கு தேவை பணம். அண்ணன் ஒன்று வேறு அப்படியே தம்பி சாட்டை துறைமுருகன் எல்லாம் நீங்கள் சேனல்லாம் பார்த்துருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் தேவை பணம். அப்படி இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க எதுனாலும் பண்ணுவாங்க. மக்களை எல்லா விஷயத்துலையும் கிறுக்கனாக்கிட்டே இருக்குது அவங்களோட வேலை. அதாவது நம்ம அண்ணாமலைன்னு இவங்க இப்படி ஒரு சின்ன விஷயம் வந்து இவங்களுக்கு மாட்டிடக்கூடாது, அது கதை முடிஞ்சு. நம்ம அன்னைக்கு வந்து பொள்ளாச்சி மாநாட்டில் பார்த்துருப்பீங்க, நம்ம வீடியோவிலே போட்டிருக்கோம். அது நம்ம அண்ணாமலைன்னு, அதாவது தாவைக்கா வந்து புது கட்சி எல்லாம் புது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதாவது செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸு. மற்றபடி அவர் என்ன சொல்லுவாங்க, அவங்கள தூக்கி தான் உடனே தவிர. அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு, இது இப்போ தற்போதைய உள்ள ஆட்சியை பற்றி நீங்கள் ஏன் பேசலை, இன்னும் வழி வந்து பேசலை, 2 வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு அண்ணன் எப்படி சொல்லியிருக்காரு, இவர் மனுஷனா இவங்க மனுஷன்ல நினச்சி பாருங்கள். அதாவது அண்ணன் இப்போ உதயநிதி அண்ணன் போகாத கல்யாண வீடே கிடையாது. சின்ன வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி, அண்ணன் போய் அங்கே என்ன பண்ணாங்க, ப்ரெஸ் மீட்டு. அதாவது ஏன்னா சட்டசபைக்குள்ளே வச்சு பேச முடியாது. அன்னைக்கு பார்ட்டி ஃபண்டுங்க ஒரு வார்த்தையை உள்ளே கொண்டு வந்ததுக்கே இவ்வளோ. அப்போ அங்கே உள்ளே என்னென்ன நடந்துகிட்ருக்கு எல்லாம். ஏன்னா ஊழல்னே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது ஊழல். A to Z எல்லா இடத்துலையும். ஏதோ மக்களுக்கு இந்த ஈரெல்லாம் உருவெடுக்கலை, அந்த அளவுக்கு ஊழல் நடந்துகிட்டே இருக்குது. என்ன இப்போ தளபதி வந்ததுனால எல்லா விஷயமும் மக்களுக்கு கொஞ்சம் தெரிய வரும். அதே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏடிஎம்கே அரசுலாம் ஏடிஎம்கே கட்சியெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. அதாவது அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கட்சியே ஒரு இதாட்டு கொண்டு வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சு கொடுத்துட்டு போனால். ஆனால் இவங்க பண்ணக்கூடியதெல்லாம் பார்த்தா இவங்க பணத்துக்காண்டி எல்லாரும் பணம் தானே. இது எடப்பாடி பழனிசாமி அவரெலாம் இப்போ ஏதோ ஓப்பனாக பேச மாட்டேங்காரு. இன்னும் கட்சியில் இருக்கவங்களும் போயிடுவாங்கள்ல, அதனால் ஓப்பனாக பேச மாட்டேங்காரு. இல்லைன்னா நான் ஸ்டாலின் கூட தான் கூட்டணி வைப்போம், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்பராக பேசிட்டு போயிடுவாங்க நண்பா. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இன்னைக்குள்ள நிலைமை வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கு டாட்டா பாய் பாய்.